அரிய நோயுள்ள குழந்தைகளை வளர்க்குறதுல மிக முக்கியமான பகுதி அவர்களை கண்ணியத்தோட பாதுகாக்கிறதுங்க. அவங்க பற்றி பேசப்படும் விதத்தில் கண்ணியம் இருக்கணும். அவங்களோட உடல் கையாளப்படும் விதத்தில் கண்ணியம் இருக்கணும். அவங்களுக்காக எடுக்கப்படும் முடிவுகள்லையும் கண்ணியமாக இருக்கணும். பராமரிப்பு என்பது மருத்துவம் மட்டும் இல்லை. பராமரிப்பு என்பது உணர்ச்சி, பாதுகாப்பு, மரியாதை, முடிந்தவரை சுயாட்சி மற்றும் நிபந்தனையற்ற அன்பு. இதுவே நம்மோட பங்காக இருக்கணும் ஆஸ் அ பேரண்ட். அதை நான் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு நான் அந்தளவுக்கு முக்கியமானு தெரியாது. ஆனால் எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம். அதே அளவு தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. சில பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். அரிய நோயால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் மன அழுத்தம், மனத்தழும்புகளை சந்திக்க நேர்கிறாங்க. இதே மாதிரி படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு படுக்கை புண்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும். இதை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி தசை பலவீனம், உடல் அமர்ந்து படுத்து நகரும் விதத்தை மாற்றுகிறது. ஸோ அரிய நோய் முன்னேறும் போது வீல் சேர் இல்லைன்னா படுக்கையில் அதிக நேரம் செலவிடுற மாதிரி அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆகிடும். உடல்நிலையும் மாற்றம் ஏற்படும். ஒரு பக்கம் சாய்ந்து இளைச்சல் விழுவது அல்லது சமநிலையை பேணுவதில் ரொம்ப சிரமமாக இருக்கும். இவை அனைத்தும் குறிப்பாக இடுப்பு, வால் எலும்பு, குதிகால் மற்றும் முழங்கைகள், முழங்கால்கள் போன்ற எலும்பு பகுதிகளில் நிலையான அழுத்தத்தை ஏற்படுத்தும். அழுத்தம் இரத்த ஓட்டத்தை மிக நீண்ட நேரம் குறைக்கும் போது தோல் சிதைந்து விடும். அது அழுத்தம் மட்டுமல்ல, உராய்வு மற்றும் வெட்டு மாற்றங்களை அல்லது பரிமாற்றங்களின் போது தோல் தோய்வது இல்லைன்னா வழுக்குவது, மேற்பரப்பின் கீழே சேதத்தை ஏற்படுத்தும். மருத்துவ உபகரணங்களும் ஆபத்தை அதிகரிக்கலாம். கைப்பிடிகள், பிளெண்டுகள், குழாய்கள் அல்லது வீல்சேர் பாகங்கள் எதிர்பாராத இடங்களில் அழுத்தம் அல்லது உராய்வை ஏற்படுத்தலாம். தடுப்பு மற்றும் ஆரம்ப நடவடிக்கை ரொம்ப முக்கியம். நிலையை தவறாமல் மாற்றுதல், ஆதரவான குஷன்கள் மற்றும் அழுத்தத்தை குறைக்கும் மெத்தைகள், தினசரி தோல் பரிசோதனை, குறிப்பாக எலும்பு பகுதிகளில் உபகரணங்கள் சரியாக பொருந்துவதை உறுதி செய்தல், அப்புறம் சிவத்தல், வலி அல்லது தோல் மாற்றங்கள் பற்றி விரைவாக பேசுதல். தோல் பராமரிப்பு ஒரு சிறிய விவரம் போல் தோன்றலாம், ஆனால் இந்த மாதிரி அரிய வகை நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஆரோக்கியம், வசதி மற்றும் வாழ்க்கை தரத்தை பாதுகாப்பதில் ஒரு பெரிய பகுதியாக இது இருக்குங்க. மாதிரி அரிய வகை நோயுள்ள குழந்தைங்களோட பெற்றோர்களாக இருப்பதில் மிகவும் கடினமான பகுதியான ஒன்று, நம்ம குழந்தையோட தேர்வு செய்யாத, முழுமையாக புரியாத மற்றும் கட்டுப்படுத்த முடியாத வழிகளில் மாறி வரும் உடலால் வடிவமைக்கப்பட்ட உணர்வுகளுடன் போராடுவதை பார்ப்பது தான். விரக்தி, பயம், சோகம், மன அழுத்தம், தசை பலவீனம், சோர்வு, வலி, சுதந்திரம் இழப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கடினமாகி வருவதை உணர்ந்து அமைதியான துக்கத்திலிருந்து வரும் பெரிய உணர்வுகள். அவங்களோட பெற்றோராக நாம் அந்த நிமிடத்தை ஒன்றாக பிடித்து கொண்டு அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறது, நம்ம ஆறுதல் அளிக்கிறது, நம்ம உறுதி அளிக்கிறது, நம்ம அவங்கள கண்ணியத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்கிறது. அவங்களோட உலகம் அப்படி இல்லாத போதும் நம்ம அவங்களுக்காக அமைதியாக அவங்க சொல்கிறதுக்கான விஷயங்களை நம்ம கேட்டு அவங்களுக்கு ஆதரித்து, ரொம்ப முக்கியமாக சொன்னால் கடினமான உண்மை தான். நம்ம அதை சரி செய்ய முடியாது தான், ஆனால் அதை எடுத்து செல்ல முடியாது அப்படின்னு நினைக்காம அதை நம்ம செய்ய முடியும், நம்ம செய்யக்கூடியது தான், இது எல்லாமே நம்மளால் செய்யக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட அன்புடன் கடந்து சொல்வது தான் ரொம்ப முக்கியமானது. நிலையான, நெருக்கமான மற்றும் தளராத நம்ம சொந்த இதயம் பின்னணியில் உடைந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களான ஒரு பாதுகாப்பான இடம் எப்போதும் இருக்கிற மாதிரி நம்ம உணர செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே வரும் இந்த அரிய நோய். நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்களில், விருப்பமே இல்லாத விஷயங்களை கூட நம்ம கற்றுக்க வைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பலமே இல்லாமல் தசைகள் போல் இருக்காது, எப்போவுமே பலமில்லாத தசை தான். ஆனாலும் அதையும் நம்ம மனசு சோர்வடைஞ்சால் இன்னும் சோர்வடைய ஏற்படும். சில நேரங்களில் நம்ம கை காலை உயர்த்த முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறதும் அது ரொம்ப மனநிலையை கஷ்டப்படுத்தும். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு கையாக ஒரு காலாக இருந்து அவங்களுக்கு நம்ம உதவுறது மூலியமாக அவங்கள இன்னும் மென்மேலும் சிறப்பாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு நம்ம காத்திருக்காம இன்றைக்கே நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும். சாதாரண நிமிஷங்களை கூட நம்ம பெரியவையாக யோசித்து, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு திரைப்படத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு சிரிக்கவே முடியாத இடத்துல கூட சிரிப்பு காமிச்சு அவங்கள அவங்க உடலையும் மனசையும் சோர்வடையாமல் பார்த்துக்கிறதோ,
ஒரு உடல் வந்து எவ்வளோ போராட முடியும். ஆனால் வந்து அவங்களோட இதயமும் ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தான் வந்து நம்ப முடியாத துணிச்சலாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். இதையும் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குது இந்த நோய். அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பொறுமையே இருக்காது. ஆனால் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம், இந்த மாதிரி அரிய வகை நோய் தாக்குனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த நோய் ரொம்ப பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கு. மருத்துவமனை அந்த மாதிரி அறைகளுக்கெல்லாம் போகும்போது, சிகிச்சை அந்த அமர்வுகளில் இருக்கும்போது நீண்ட நேரம் வந்து நம்ம வந்து உட்காந்து பராமரித்து நம்ம எடுத்துகிட்டு போகிற உபகரணங்கள்லாம் அங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு புதிய மொழி, புதிய வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது ஒன்றுமே புரியாது. எல்லாமே புதுசாக, எல்லாமே பிரச்சனை போல தான் வந்து நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வந்து வயதுக்கு பெருசவங்களா இருப்பாங்க, நம்ம சின்னவங்களா இருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய வந்து இரக்கத்தை காமிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கோன்றதை மட்டும் சொல்லி உணர்த்திட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். நெக்ஸ்ட் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம குழந்தைய பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட மனசு ரொம்ப வேதனைப்படும். இல்லைங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம சொல்லலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்மளோட சுகதுப்பத்துன்னு சொல்லவே கூடாது. குடும்பங்கள் எப்படி ஒன்றாக இணைஞ்சு செயல்பட வேணும் அப்படின்றத எனக்கு இந்த நோய் கற்றுக் கொடுத்துச்சு. எவ்வளவோ சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த குழந்தைக்காக சண்டை போடாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தூக்கமும் இல்லாத வாழ்க்கை தான், ஆனால் துக்கமும் நன்றியும் ஒரே இடத்துல வாழ முடியும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் இருப்பதை ஆழமாக நேசிக்கும்போது என்ன இழக்கப்படுதோ அது வந்து கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறேன்னா, என் பையன் வந்து நோய் எறிதலை விட மிகவும் அதிகம் நான் கற்றுக்கொண்டுருக்கிறதும் தான். நோயுள்ள குழந்தைங்கள நகைச்சுவையானவர்களா, பிடிவாதமானவர்களா, கனிவானவர்களா, சேட்டைக்காரர்களா, புத்திசாலிகளா, ஆளுமையால் நிறைந்தவர்களா நான் மாற்றியிருக்கேன். இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அவங்களோட குரல்கள் தான். என் பையனுக்கு பேச்சும் கிடையாது, அவனுக்கு பேச்சாகவும் நான் இருக்கிறேன். அவங்களோட நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான என்ன நடக்குதுன்றத விழிப்புணர்வு முதல்ல ஒரு பேரண்ட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா புரிதல் தான் வந்து இந்த ஆதரவுக்கு வழிவகுக்கும். ஆதரவு ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆராய்ச்சி நம்பிக்கைக்கு வழிவகுக்கும். மற்றும் நம்பிக்கை எப்போவுமே இந்த அரிய வகை நோயை வந்து எதிர்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பமும் பெற தகுதியானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் சொன்ன நிறைய விஷயம் வந்து சில பேருக்கு வந்து முகசுளிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தினாலும் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு இதை விட வேறு மாற்று கருத்து இருந்தால் அதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ தெரிவிங்க. மிக்க நன்றி.